வணக்கம் மாணவர்களே. மகாபாரதத்தில் ஜனமேஜயன்னு ஒரு அரசன் நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தான். அந்த கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். சுருக்கி உங்களுக்கு சொல்கிறேன். ஜனமேஜயனோட அப்பன் பேர் பரிசித் மகாராஜா. பரிசித் மகாராஜாவோட அப்பன் பேர் அபிமன்யு. அபிமன்யோட அப்பன் பேர் அர்ஜுனன். அர்ஜுனனோட கொல்லு பேரன் தான் இந்த ஜனமேஜயன். அவன்கிட்ட ஒரு ரிஷி வர்றாரு ஜனமேஜயன்ட்ட. நீ ஒரு யாகம் பண்ணணும், சர்ப்ப யாகம். என்னடா சர்ப்ப யாகம்னா, இந்த பாம்புகளை எல்லாம் போட்டு கொண்டு ஒரு தீல. ஜனமேஜயனுக்கு கோவம் வந்துச்சு. ஐயோ, பாம்பெல்லாம் இருக்கியா போட்டு கொல்லணும்? அந்த மடப்பையில் உங்கள் அப்பனை கொன்னதும் பாம்பு தாண்டா, தட்சன்னு ஒரு பாம்பு தாண்டா கொன்னுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். அப்படியா அப்படின்னா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் இந்திரன்ட்டேன்னு ஒரு கவச கொண்டலாம் வாங்கிட்டு வந்தேன். அது அந்த தட்சகன் மறைச்சி பிடிங்கிக்கிட்டான். அதை வேணால் ஜட்ஜ்மெண்ட் வச்சு தீர்த்து விடலாம். ஆனால் எங்கள் அப்பனையே கொண்டு விட்டானே, நம்மளுக்கு ஓவரமில்ல. நம்ம அப்பனை ஒரு நாகப்பாம்பு கொடிச்சு கொண்டுதுன்னா அந்த பாம்பை விடுவோம்மா? சாதாரணமாகவே நம்ம பாம்பை பார்த்தா விட மாட்டோம், அடித்து கொண்டுட்டு தான் மறுவேலை பார்ப்போம். உடனே ஜனமேஜயன் என்ன சொல்கிறான், சரி பாம்பு யாகம் ஒன்று பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பனை எப்படி கொண்டுச்சு இந்த பாம்பு நான் தெரிஞ்சுக்கணும். அமைச்சர்லாம் கூப்பிட்றான், தன் நாட்டு அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டானே, எப்படி செத்தார் எங்கள் அப்பா? பாம்பு கடிச்சான் செத்தார். அது என்ன சுவாரஸ்யம்னு கேட்குறான். ஏன் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அவன் கேட்குறான். அவர் காட்டுக்கு எப்போதும் இந்த அரசனோடலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் வீரத்தை காமிக்க காட்டுக்குள்ளே போய் மானை பிடிக்கிறது, சிங்கத்தை வேட்டையாடுறது, சிங்கத்தோலை அடிக்கிறது, புளியை வேட்டையாடி புளித்தோலை கொண்டு வர்றது, இதெல்லாம் அந்த காலத்து அரசனுக்கு வழக்கமாக இருந்தது. இவன் மானை தேடிட்டு போயிருக்கான். நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் இன்னைக்கு, மட்டன் ஃப்ரைன்னு சொல்லாமல் அந்த மாதிரி அடிச்சு காட்டுக்கு போயிருக்கான் பரிசுத் மகாராஜா. உள்ளே போய்கிட்டே இருக்கான். இந்த சைடு ஒரு ரிஷி உட்கார்ந்து இருந்தார். பேர் தெரியல, பேர் தெரியாதுன்னு உட்கார்ந்துருந்தவொடனே அவர்கிட்ட போய் கேட்குறான், இந்த சைடு மானுங்கன்னு வந்துச்சா அப்படின்னு கேட்குறான். இவன் சொல்கிறது, அந்த ஆள் ரிஷி தவத்தில் இருக்கான், எதுவுமே பேசலை. இன்னும் நான் ஒரு அரசை வந்து கேட்குறேன், நீ உட்காந்து பதிலே சொல்ல மாட்டாங்க. நான் 2-3 வாட்டி கேட்குறான். பார்க்குறான், பக்கத்தில் பாம்பு உரிச்ச தோல் இருக்கும் தெரியுமா? சில பாம்புகள் உரிச்சா அந்த வெள்ளையா தோல், அது ஒன்று கிடக்கு. அதை எடுத்து கழுத்தை மாட்டிக்கிட்டு போயிடும். அவன் பாட்டில் போயிடும். அவனுடைய அந்த ரிஷியோட மகன் ஒருத்தன் இருக்கான். அவன் வர்றான் அப்பாவை பார்க்க. என்னடா அப்பா காலத்தில் ஒரு பாம்பு தோல் கிடக்குற, பாம்பு உரிச்ச சட்டை, இதை யார் பண்ணியிருப்பா? ஞான திருஷ்டி அலாமன்னு ரிஷி தான். பார்க்குறான் ஜனமேஜயன், பரிசுத் மகாராஜாவார். அப்படியா, எங்கள் அப்பா காலத்தில் ஏன் பாம்பு தோலை போட்டு போனேன், சாமம் விட்றாங்க பாருங்க. உடனே அதான் ரிஷிகள் சொன்னால் நிறைமொழி மாந்தர் மறைமொழி காட்டிவிடும் அப்படிம்பார் வள்ளுவர். சொன்னது பொறிக்கும். இன்னும் ஒரே வாரம் 7 நாள் அதுக்குள்ளே பரிசுத் மகாராஜா பாம்பு கடிச்சு சாப்பிட்டோன்னு ஒரு சாவத்தை விட்டுறான். இவர் முடிச்சு பார்க்குறாரு ரிஷி, என்னடா தெரியாதுமா மாலை போட்டு போனான், அவனுக்கு தான் அறிவு இல்லை, நீ ஏன்டா அவனை சாவ சொல்கிற? அதெல்லாம் கிடையாது, அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனைன்ட்டான். உடனே பார்க்குறான் அந்த ரிஷி, பாவம் செத்து போடாத, முடிஞ்சா காப்பாற்றி கேட்டான் அப்படின்னு பரிசுத் மகாராஜாட்டே சொல்கிறான். மரியான் பையன் சாங்க விட்டான், நீ செத்து போடுவதனால முடிஞ்சா காப்பாற்றிக்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழில் பெரியது யாவுல மற்றொன்று சூழியம் தாழ்மம் தோறும். அதாவது நாம் செய்த கர்ம வினைக்கு ஒரு விசைக்கு எதிராலும் சமமானதும் உண்டு அப்படிம்பார். அதாவது என்ன தவறு செய்கிற அதே அளவு சமமான தண்டனை நமக்கு கிடைக்கும். ஒருத்தனை அடிக்காமா, எவனோ ஒருத்தன் நம்மளை அடிப்பான். அது இந்த பிறவியில் தான் அடிக்கணும் இல்லை, அடுத்த பிறவியில் அடிப்பான், இல்லை அதுக்கு அடுத்த பிறவியில் கூட அடிப்பான். இப்போயும் நீங்கள் விட்டுருங்க, யாராச்சும் ஒன்று அடிக்கிறான், யாரோ ஒருத்தர் திட்டுறான்னா திருப்பி திட்டாதீங்க. ஏன் திட்டாதீங்க? ஒருத்தன் திட்டினா வாங்கிட்டு கோபத்தோடு இருக்க முடியுமான்னு கேட்காதீங்க. அதுக்கு ஒரு ஞானி ஒரு புத்தகத்தில் படித்தேன், விளக்கம் சொல்கிறாரு. நம்ம ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு நாய் இந்த வீட்டில் கட்டிக்கிற நாய் வல்லுன்னு குலைக்கும். அது பாஷையில், யாரா நீ எங்கடா அங்கே வந்த, கிட்ட வந்தால் கடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லுமா. அது பாஷையில் அது சொல்லுமா. ஆனால் நம்மளுக்கு புரியுதா? நம்ம என்ன நினச்சிட்டு போவோம், நாய் தானே குறைக்குது அப்படின்ட்டு அதை பற்றியே பெருசு பண்ண மாட்டோம், போயிடும். அதே போல் மற்றவன் திட்டினா அது ஒரு சத்தம் தான். அந்த சத்தம்னு நீ நினச்சிக்கிட்டு போயிட்டீங்கன்னா கோபம் வராது மற்றவன் மேலே.
அது என்ன திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சத்தமாக நினைத்து போய் உனக்கு கோவம் வராமல் இருக்கும் அப்படின்னு ஒரு ஞானி ஐயா சொன்னாராம். சரி, அதை விடுங்க, கதைக்கு வரும். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், சரின்ட்டு பரிசுத்த மகாராஜா பார்க்கலாம், என்னடா அது சித்துக்கூடம் போல இருக்க, என்ன பண்ணுறது ஐடியா தெரியல. உடனே ஒரு அறிவிப்பு போகிறோம், என்ன பாம்பு கடிச்சா எனக்கு விஷம் ஏறினா என்னை காப்பாற்றுறவனுக்கு 1 கோடி ரூபா ப்ரைஸ், 10 ஏக்கர் நிலம் எல்லாம் தராங்களாம். பாம்பு கடிக்கு வைத்தியம் தெரிஞ்சவன் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கான். அதில் ஒரு ரிஷி காசிப்பர்னு, இவர் வேறு காசிப்பர். அவர் வறுமையுற்றவர், ஒரு அந்தனர். அவர் பாம்பு கடி எல்லா கடிக்கும் அவர் விஷத்துக்கெல்லாம் முறிவு கொடுக்குறவர். சரின்ட்டு நம்ம போய் காப்பாற்றிடுவோன்ட்டு இவன் போயிட்டுருக்கான் அரசனை பார்க்க. ஜனமே பரிசுத்த மகாராஜாவை பார்க்க போகிறான். அந்த பாம்பு தட்சகன்கிற பாம்புகளின் தலைவன் தான் தட்சகன். அந்த தட்சகங்கிற பாம்பும் போயிட்டு இருக்கு. 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நீ யார்? நான் பரிசுத்த மகாராஜாவை பார்க்க போகிறேங்கிறாரு அந்தனர். நீ யாருன்னு கேட்குறாரு அந்தனர். நான் பரிசுத்த மகாராஜாவை கொத்த போகிறேன், நான் தான் தட்சகன் பாம்பு அப்படிங்கிறாரு. அப்படியா, நீ கொத்து, நான் காப்பாற்றிடுறேன், எனக்கு ஏதாச்சும் சன்மானம் கொடுப்பான் அரசன், நான் நல்லா வாழ்வேங்க. உனக்கு அவ்வளோ தெரியுமா? என் தகுதி என்னான்னு தெரியுமா? யார்? தட்சங்கிற பாம்பு கேட்குது. நான் ஒரு சின்ன கொத்து போட்டான்னா ஒரு ஆலமரமே பஸ்பம் ஆயிடும், நீ எப்படி காப்பாற்ற? அப்படியா, நான் கமல குண்டத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லி தண்ணியை தெளிச்சேன்னா எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் இறங்கிடுங்கிறார். அப்படியா, டெஸ்ட்மா, ஓகே அப்படின்னு உடனே இந்த தச்சகன் பாம்பு போகுது. ஒரு குளத்தங்கிற ஒரு பெரிய ஆலமரம் நிற்கிது. அந்த ஆலமரத்தில் போய் ஒரு கொத்து பாம்பா மாதிரி. அவ்வளோதான், இந்த ஆலமரமே பஸ்மமாக எரிஞ்சு சாம்பலாக போயிடுது. அந்தனர் பார்க்குறாரு. அப்படியான்னு சொன்னார். கமல குண்டலத்தை எடுத்தார், தண்ணியை கொஞ்சம் அழுந்தார், மந்திரத்தை சொன்னார், தூக்கி தெளித்தார் சாம்பலில். இந்த ஆலமரம் மறுபடியும் உருவாயிட்டு தச்சகன் பாம்பு போச்சேன். என்னடாது, ஒரு ஆலமரமே திருப்பி முளைச்சி வந்துட்டு இவன் உண்மையிலே சக்தி படைத்தவன். உடனே பஞ்சாயத்து பேச, அப்பயே பஞ்சாயத்து நடந்துட்டு பாருங்க. இந்த பாரு, அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிக்க போனான், புரியுதா? அவனுக்கு உள்ள சாபம் அந்த ரிஷி விட்டுட்டான். அந்த சாபத்தினால நான் கொத்த போகிறேன். அவன் செஞ்ச தப்புக்குள்ள தண்டனை. ஏன் எங்கள் அப்பா ரிஷி உட்கார்ந்துருந்தான், அவன் மேலத்துக்கு மாலையை போட்டு போனான், பாம்பு கதையை செய்யலாமா? செஞ்ச தப்பு தானே, தப்பு தான். இதான் நான் பிழைப்பு நடத்துமே, அவரை காப்பாற்றுறேன் எனக்கு சொன்ன அந்தார். அவர் எவ்வளோ தரனாரோ அதை விட 10 மடங்கு நான் கூட தரேன், நீ அவரை காப்பாற்றக்கூடாது. பார்த்தேன், இவனை காப்பாற்றி பிரிச்சு வாங்கிறத விட காப்பாற்றாமல் சும்மா கடையில் காசு கொடு, நான் ஒதுக்கிறேன்னா அந்த ஐயர் போயிட்டார், அந்த நாள் போயிட்டார் காசுவர். தச்சகன் பாம்பு கொத்த போகுது. இவனுக்கு தெரிஞ்சு போட்டு போய் 7ஆம் நாள் கடைசி நாள் சாயந்தரம் 6 மணிக்குள்ள அவனுக்கு கொத்திடணும் பாம்பு. 5:50 ஆகிட்டு, நான் 10 நிமிஷம் தான் இருக்குது பரிசுத்த மகாராஜா சாகுறதுக்கு. அதுக்குள்ளே நம்மளை காப்பாற்றிக்கணும், என்னடா பண்ணுறது? தண்ணீரில் கொண்டு ஒரு வீடை கட்டிவிட்டான். நடு கடலில் ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ளே தான் தங்கியிருக்காங்க இருந்தாலும். அப்போ இந்த பாம்புகள்லாம் ஐடியா பண்ணுது, இவனை போய் கடலுக்குள்ளே போந்து அவனை போகணும், எப்படி போகிறது? மனித ரூபமாக பாம்புகள்லாம் திருப்பி மாறுறாங்க. பிராமணர் வேஷம் போட்டு, அந்தனர் வேஷம் போட்டு தட்டா பழம் என்ன சொல்லிட்டு போகுது எல்லாம், கோஷம் போடுறது எல்லாம். காலத்தை வென்ற பரிசுத்த மகாராஜா வாழ்க, என்ன மரணத்தை வென்ற பரிசுத்த மகாராஜா வாழ்க, இப்படியே கோஷம் போட்டுக்கிட்டே தட்டா ஆபிரத்திட்டு போகிறாங்க. இந்த 10 நிமிஷத்தில் கடைசியில் 1 நிமிஷம் இவன் என்ன பண்ணிட்டான், 6 மணி ஆக போகுது, என்ன பாம்பாவது மண்ணாங்கட்டியாவது நம்ம வந்து கிடைக்குது. நம்ம நாட்டு மக்கள்லாம் நம்ம பொழைச்சிட்டு பழம்பழமாக தூக்கிட்டு வர்றாங்க. ஆசைப்பட்டான், கொண்டு வந்தாங்க எல்லாரும். கடவுள் கொண்ட வீட்டில் பார்த்து பழத்தை கொடுத்து சூப்பர் அப்படின்னு நான் சொன்னான். ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரித்தான், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஒரு சின்ன புழுன்னா பாம்பு புழு வகையிலையும் பாம்பு டக்குன்னு கையில் ஒரு போடு, அவ்வளோதான். கடைசி நிமிஷம் ஒரு போடு, பரிசுத்த மகாராஜா செத்து போட்டான். இது எதற்காக இந்த கதைன்னா, வள்ளுவர் சொன்னது மாதிரி நாம் கர்ம வினைகள் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அது நம்மளையே வந்து சேரும், புரியுதுங்களா? ஒருத்தர் ரிஷி வறுமையில் இருக்காங்கல்ல, அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த பாம்பை
பரிசுத்த மகாராஜா பாம்பு தளர்த்தி அவன் கழுத்தில் போட்டான். அதனால் அவனுக்கு இறப்பே வந்தது. நான் மற்றவர்கள் நம்மை விட கீழானவர்களை அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டோம்னா அவன் வலிமை நம்மளுக்கும் குன்ற நேரம் வரும், அவனுக்கும் வலிமையான காலம் ஒன்று வரும். அப்பொழுது அவனால் நாம் பாதிக்கப்படும். இதை நன்றாக புரிஞ்சுக்கணும். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகையில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.